இந்த சீரியலோட ப்ரமோ பாத்தீங்கன்னா நம்ம கதிர் செந்தில அண்ணன் இங்க வா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கடையில இருந்து வெளியே கூட்டிட்டு போறாரு. செந்திலும் வெளியே வந்து என்னடா அப்படின்னு முக்கியமான விஷயம்னு கேட்க நம்ம கதிரும் அண்ணன் அப்பா வடிச்சிட்டாங்கண்ணே. செந்திலும் யாரா அப்பா வடிச்சாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கதிரும் அந்த குமரவேல் தானே, அவனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு அப்பா வடிச்சதுக்கு திருப்பி நம்ம அவனை அடிக்கணும்னு சொல்றாரு. செந்திலும் கோவப்பட்டு ஏண்டா அப்பா வடிக்கிற வரைக்கும் நீ பாத்துக்கிட்டு சும்மா நின்னுட்டு இருந்த, அந்த இடத்துல பலர்னு 4 அரை விட்டுருக்க வேண்டியது தானேன்னு கேக்குறாரு. அதுக்கு கதிரும் நான் அடிக்க போனேன்னு அப்பா தான் வந்து தடுத்துட்டாரு, தெரியாம தானே அடி மேல விழுந்தது, இத பெருசு பண்ண வேணா விட்டுருன்னு சொல்லி சமாதானப்படுத்தினாருன்னு. செந்திலும் ரொம்ப கோவப்பட்டு டேய் அவர் பிரச்சனை வேணான்றதுக்காக அப்படிதான்டா சொல்லுவாரு, அதுக்காக அப்பா வடிச்சோன்னு நம்ம சும்மா விட்டுலாமா? கதிரும் விடக்கூடாதுன்னு, கண்டிப்பா விடக்கூடாது. பின்னாடி நின்னுகிட்டு இருந்த செந்திலோட மாமா நினைச்சேன்டா டேய் இப்பதான் அக்கா போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு, என்னடா நீங்க 2 பேரும் சேர்ந்து போய் அவன் அடிக்க போறீங்களா? உடனே கதிரும் அப்ப அவனை சும்மா விட சொல்றீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு கதிரோட மாமாவும் டேய் ராஜை அடிக்கும் போது தெரியாம தானே கைப்பற்றிருக்கு, ஏன்டா இத போய் பெருசு பண்றீங்கன்னு கேக்குறாரு. டேய் சரவணனுக்கு கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கடான்னு கதிரோட மாமா கெஞ்சுறாரு. ஆனா கதிரோட மாமா சொல்ல கேட்காம கதிரும் செந்திலும் சேர்ந்துக்கிட்டு அந்த குமரவேல் அடிக்க கிளம்பிட்டாங்க. இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.